Hello friends, welcome back to Ramya Samayal. இன்னைக்கு இந்த மாதிரி தந்தூரி சிக்கனை அவன்ல எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க. ஒரு முழு சிக்கனை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுல இந்த மாதிரி அங்கங்க கட்ஸ் போட்டுக்கோங்க. இப்படி போடுறதுனால மசாலா நல்லா ஊறி டேஸ்டா இருக்கும். முதல்ல சிக்கனுக்கு ஒரு மேரினேஷன் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலா, அரை மூடி லெமனோட ஜூஸ், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. சிக்கன் எடுத்து வச்சு இதை நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இதை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கேஷஸ்லாம் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கின்குள்ளே இந்த மாதிரி கொடுத்து இதுக்குள்ளெல்லாம் கூட இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால நல்லா இந்த மசாலா இதில் உரைக்கும். இப்போ இதில் மசாலாலாம் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதை சைடில் எடுத்து வச்சுட்டு மேரினேஷன் ரெடி பண்ணலாம். 1 கப் தயிரை அதில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இஞ்சி பூண்டு மசாலா, அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 டீஸ்பூன் தனியா தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, ஒரு பழத்துலேருந்து எடுத்த லெமன் ஜூஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலாலேயும் உப்பு இருக்கும், ப்ளஸ் சிக்கன்லேயும் நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மசாலாவை சிக்கனில் நல்லா அப்ளை பண்ணிடலாம். இந்த மசாலாவை எடுத்து இப்போ சிக்கன் மேலெலாம் நல்லா அப்ளை பண்ணிடலாம். இந்த கேப்ஸில், இந்த ஸ்கின்னுக்கு கீழே எல்லாம் நல்லா அப்ளை பண்ணிடலாம். இப்படி இந்த ஸ்லிட்ஸ்லலாம் அப்ளை பண்ணுறதுனால நல்ல மசாலா வந்து இந்த ஃப்ளெஷில் இறங்கும், இந்த சிக்கனோட ஃப்ளெஷில். அப்புறம் இங்கேயும் இந்த கேவிட்டிலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மசாலாவை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கின்லெஸ் சிக்கன் கூட வாங்கிக்கலாம். பட் அந்த ஸ்கின் வந்து நம்ம நல்லா அந்த க்ரில் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட் அது. ஸோ எங்கள் பசங்களுக்கெல்லாம் பிடிக்கும், அதனால தான் நான் வித் ஸ்கின் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ஸ்கின் பிடிக்காதுன்னா ஸ்கின்லெஸ் வாங்கிக்கோங்க. சிக்கனில் மசாலாலாம் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை அப்படியே நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். ஒரு 3 to 4 hours ஆச்சும் மினிமம் இது இருக்கணும். டைம் இருந்தால் ஓவர் நைட் வச்சா கூட இன்னும் நல்லது. நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் அந்த மீட்டில் இறங்கியிருக்கும். ஸோ அப்புறமா பார்க்கலாம். இந்த மைக்ரோவேவ் பிளேட்டில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கனை இந்த கிரில் மேலே வச்சுக்கிறேன். இந்த சிக்கன் மேலே இந்த பட்டர் அப்ளை பண்ண போகிறேன். இது கொஞ்சம் ஸ்லைட்டாக மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பட்டரை இது மேலே அப்ளை பண்ண போகிறேன். இந்த பவுலில் மிச்சம் கொஞ்சம் மசாலா இருக்குது. அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஆனியன், கேப்சிகம், உருளைக்கிழங்கு இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணலாம். ஏற்கனவே இதில் சால்ட் இருக்குது. ஸோ ஸ்லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இந்த மிச்சம் இருக்க பட்டர் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அவனில் நம்ம எப்படி வைக்க போகிறோன்னா, கீழே இந்த பிளேட் இருக்கும், அதுக்கு மேலே இந்த சிக்கனை இந்த பிளேட்டில் டச் ஆகிற மாதிரி இப்படி வைக்க போகிறேன். ஸோ தட் இதுலேருந்து கலெக்ட் ஆகிற ஜூஸஸ் எல்லாம் இங்கே கீழே வந்துடும். பாருங்கள், சிக்கனை இந்த மாதிரி தான் உள்ளே வச்சுருக்கேன். அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சிக்கன் அந்த கீழே இருந்த ட்ரே எல்லாம் எடுத்து இது உள்ளே வச்சிட்ருக்கேன். இப்போது இதை 25 minutes இப்போ குக் பண்ண போகிறோம். இதில் பாருங்கள், 180 டிகிரிஸில் செட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 25 minutes இப்போ குக் பண்ணலாம். 25 minutes ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து திருப்பி வைக்கலாம். உள்ளே இருக்கிற இந்த வெஜ்ஜீஸையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த சிக்கனை இந்த பக்கமாக திருப்பி குக் பண்ணலாம். அதே மாதிரி 180 டிகிரி செல்சியஸ் 25 minutes குக் பண்ணலாம்.
இருக்கும் மைக்ரோவேவ் கூட. அந்த grill யூஸ் பண்ணி இதை grill மோடில் ஒரு 10 நிமிஷம் வைக்க போகிறேன். grill மோடில் 10 நிமிஷம் வைக்க போகிறேன். இப்படி ஒரு 10 மினிட்ஸ் grill பண்ணலாம். இப்போ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் grill பண்ணணும் இந்த சைடு. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு கிரில்லிங்கில். இப்போ சிக்கன் வெளியே எடுத்துடலாம். சிக்கன் சூப்பராக குக் ஆயிடுச்சு. இந்த வெஜிடபிள்ஸும் பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக குக் ஆகிருக்கு. ரெண்டுமே நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.